சிரமமாக இருக்கும். லக்னாதிபதி போய் 6லயோ 8லயோ 12ல் இருந்தாலோ, அல்லது 6, 8, 12க்கு அதிபதிகள் லக்னத்தில் வந்து இருந்தாலோ, அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி. இப்போ 6, 8, 12ஓட தொடர்பில் லக்னமோ லக்னாதிபதியோ இருந்தால் அவங்களோட வாழ்க்கை இயற்கையாகவே பாதிப்படையும். அவங்க பல வகையான பிரச்சனையில் கஷ்டப்படுவாங்க. போராட்டமாக இருக்கும் வாழ்க்கை. கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி, விபத்து, நஷ்டம், சரிவு போன்ற பல வகையான பிரச்சனைகளெல்லாம் அவங்க வாழ்க்கையில் சந்திப்பாங்கன்னு அர்த்தம். இது ஒரு ஆளோட லக்னத்தை பார்த்து சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? நம்ம ஹேபிட் சொல்கிறோம், கேரக்டர் சொல்கிறோம், அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்கிறோம். இந்த 3 விஷயமும் அதில் இருக்க போகுது. அதே போல் உங்களோட பிள்ளைகளோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அதையும் ஈஸியாக சொல்லும். உங்களோட தலையெழுத்து, இந்த பொண்ணோட தலையெழுத்து, இந்த பையனோட தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்குமா அல்லது சிரமப்படுவாங்களா? கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா சிரமப்படுவாங்க அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஆனால் அது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றவங்களாம் இந்த பையனை கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்களான்னு கேட்பாங்க. நாங்கள் இவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை புத்தகம் எழுதி கொடுத்துருப்போம். இந்த பொண்ணுக்கு 2 திருமணம் இருக்குது, இவங்களோட வாழ்க்கையில் பாதிப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துருப்போம்னு வச்சுங்களேன். ஆனால் அதை பற்றி இல்லாமல் வரப்போகிறவனை பற்றியே கேட்பாங்க. கேட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணால் இவங்க நல்லா இருப்பாங்களான்னு. அவனை கல்யாணம் பண்ணால் இவங்க நல்லா இருப்பாங்க. புத்திர பாக்கியம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு பையனுக்கு புத்திர பாக்கியமே இல்லைன்னு தலையெழுத்து எழுதி கொடுத்துட்டோம்னா, ஒரு பையனுக்கு புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டோம். ஜாதகத்தை பார்த்து அந்த மாதிரி தீர்க்கமாக சொல்லிட்டோம். எங்களுக்கு தெளிவாக தெரியுது இந்த பையனுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு. இப்போது வந்து கேட்குற மேதாவிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் அது சொல்கிறேன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்காதுல்ல, அந்த அவங்க அறியாமையில். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்குமான்னு கேட்பாங்க. இவனுக்கு தான் குழந்தையே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டுமே அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்டாக்கா எப்படி இவனுக்கு பிறக்கும்? தப்பாக போயிடாது? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே பிறக்காதுன்னு இருந்ததுன்னா அங்கேயும் பிறக்காதுன்னு தான் இருக்கும். இங்கே 2 குழந்தை இருக்குன்னா அங்கேயும் 2 குழந்தை இருக்கும். இங்கே 2 ஆணுன்னாக்கா அங்கேயும் 2 ஆணுன்னு இருக்கும். இங்கே 2 பெண்ணுன்னு இருந்தால் அங்கேயும் 2 பெண்ணுன்னு இருக்கும்.